பக்கம் 26 சிந்திக்க 1/1 பெருக்கல் 2 ப்ளஸ் 1/2 பெருக்கல் 3 ஈக்குவல் டு 2/3. இது புள்ளி கிடையாது, 1க்கும் 2க்கும் இடையில் இருக்குது பெருக்கல்னு அர்த்தம். 2 பெருக்கல் 3. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் 3 நம்பர் இருக்குது, 3/4. இதில் 4 நம்பர் இருக்குது, 4/5ன்னு ஆன்சர் வருது. இப்போ இதே மாதிரி 7 நம்பருக்கு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், 2 நம்பர் இருக்குது 2/3, 3 நம்பர் இருக்குது 3/4, 4 நம்பர் இருக்குது 4/5, 5 நம்பர் இருக்குது 5/6, 6 நம்பர் இருக்குது 6/7, 7 நம்பர் இருக்குது 7/8. ஆன்சர் எழுதிடுவோம். ஆனால் எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. 1/2 ப்ளஸ் 1/3 6 ஈக்குவல் டு 2/3ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வருதுன்னா, இது ஒரு விகிதமுறு எண், இது ஒரு விகிதமுறு எண். விகிதமுறு எண்களை கூட்டும் பொழுதும் கழிக்கும் பொழுதும் பகுதி சமமாக இருக்க வேண்டும். சமம் இல்லை எனில் மீச்சிமா கண்டுபிடிக்கணும். 2க்கும் 6க்கும் மீச்சிமா கண்டுபிடிக்க போகிறோம். மீச்சிமா அப்படின்னா மிகச்சிறிய பொது மடங்கு. இப்போ 2ஓட மடங்கு எழுதுகிறோம். 2, 4, 6, 8, 10ன்னு போய்கிட்டே இருக்குது. 6ஓட மடங்கு எழுதுகிறோம். 6, 12, 18 அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குன்னா 6 காமனாக இருக்குது. அடுத்து காமனாக நிறைய வரும். காமனாக இருக்கிறதுல எது சின்னதோ அதுதான் மீச்சிமா. அப்போ 6 தான் மீச்சிமா. அப்போ இதை 6ஆக மாற்றணுன்னா என்ன செய்யணும், மேலேயும் கீழேயும் 3ஆல் பெருக்கணும். அப்போ 1 3 3 ஈர் 3 6 பை 1/6. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுங்க, பகுதி சமமாக இருக்கா. அப்போ 4/6. சுருக்கணும்னா என்ன கிடைக்கும், 2 4 3 6 2/3. என்ன கிடச்சிருச்சா? அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்பர் எடுக்கிறோம் பாருங்கள். 1/2, 1/6, 1/12. 1/2 ப்ளஸ் ஈர் 3 6, 1/6 3 12. அப்போ 1/12 என்ன சொல்ல போகிறோம், 3/4ன்னு சொல்லணும். இப்போ இந்த 3க்கும் மீச்சிமா என்ன இருக்கும் அப்படின்னா 2 6 12க்கு மீச்சிமா 12. 12. அப்போ இதை என்ன பண்ணணும், 12 வரணும். அப்போ மேலேயும் கீழேயும் 6ஆல் பெருக்கணும். 6/12. இதை 12ஆம் மாதத்துக்கு 2ஆல் பெருக்கணும். 2/12, 1/12. இப்போ பகுதி சமமாயிட்டா. சமமானோடனே என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். 8 9, 9/12. 3ஆல் அடி கொடுக்கலாம். 3 9, 4 12, 3/4. ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ. அப்போ ஆன்சர் என்னென்னா 7/8. தர்க்க ரீதியானன்னு சொன்னதுனால அப்படியே ஆன்சர் எழுதிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கிறேன்.